பருவமழை பயனளிக்காமல் வற்றி போனது மூலவைகை. பொதுவாக பருவமழைக்கு பின் மார்ச் மாதம் வரைக்கும் நீர்வரத்து இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதமே வறண்டு போன மூலவைகை ஆறு. இதனால் 200 கிராமங்களினுடைய குடிநீர் ஆதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. நீரின்றி ஆற்றோர உறை கிணறுக்குள் வற்றக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதாவது இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் வெகுவாக இருக்கிறது என்று அஞ்சப்படுகிறது. பருவமழை பயன் அளிக்காமல் போனதன் காரணத்தினால் இந்த மூல வைகை ஆறு வற்றி போயிருக்கிறது என்கிற தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொதுவாக பருவமழைக்கு பின் மார்ச் மாதம் வரை நீர்வரத்து இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு மட்டும் டிசம்பர் மாதமே இந்த மூல வைகை ஆறு என்பது வறண்டு போயிருக்கிறது. இதன் காரணமாக 200 கிராமங்களினுடைய குடிநீர் ஆதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது என்கிறதே கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தேனி மாவட்டம் வெள்ளிமலை வனப்பகுதியில் உற்பத்தியாகக்கூடியதுதான் இந்த மூல வைகை ஆறு. இது முன்கூட்டியே வற்றி வருவதால் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களினுடைய குடிநீர் ஆதாரம் மிகவும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த நிலையினுடைய பின்னணி என்ன என்பது குறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் பாண்டியன் விளக்க கேட்கலாம். ஓவர் பாண்டியன். வருசநாடு சுற்று வட்டார மலைப்பகுதிகளில் இருந்து அந்த வைகை ஆறு உற்பத்தியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. வைகை ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் அதாவது வடகிழக்கு பருவமழையும் போல தான் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்த வைகை ஆறு தான் இந்த பகுதியில் உள்ள ஒரு 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மக்களுக்கு விவசாயத்துக்கும் குடிநீர் தேவைக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. வைகை ஆற்றின் நடுவிலே அமைக்கப்பட்டுள்ள ஒரு ஆயிரக்கணக்கான உறை கிணறுகள் மூலமாக தான் இப்பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது தவிர வைகை ஆற்றங்கரை இரு பக்கமும் அமைக்கப்பட்டுள்ள விவசாய கிணறுகளில் ஊறுற தண்ணியை வச்சு இந்த பகுதியில் விவசாயம் நடைபெற்று வருது. இந்த வைகை ஆறு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த தண்ணியானது அடுத்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் வரைக்கும் இந்த தண்ணி நீர்வரத்து வந்துகிட்டே இருக்கும் ஆத்துல. அதனால இந்த கோடையில இதை சமாளிச்சுக்கலாம் இருக்கிற தண்ணியில. ஆனா இப்ப வழக்கத்துக்கு மாறா டிசம்பர்லேயே வைகை ஆறு போதுமான மழை இல்லாதனால வறண்டு போக சூழ்நிலை இருக்கு. இதனால வரக்கூடிய கோடையில இந்த பகுதியில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாயிருக்கு. இது சம்பந்தமா அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வைகை ஆறு வறண்டு போற சூழ்நிலை இருக்கிறதுனால ஏற்கனவே பாதிப்பு என்ன, இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க சொல்றீங்க? வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைகை ஆறு தான் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய அடையாளம் ரெண்டுமே. இந்த வைகை ஆற்றை நம்பி தான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பருவமழை, அதாவது வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் பெய்திருந்தா நமக்கு மார்ச், ஏப்ரல் வரைக்கும் கூட பத்தாம ஆற்றுல தண்ணி வரும். ஆனால் இந்த தடவை பருவமழை ரொம்ப கம்மியானதுனால டிசம்பர்லேயே தண்ணி வத்திருங்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது.